ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகோ கிச்சன். இன்றைக்கி ஒரு பர்த்டே விலாக் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய செகண்ட் சன் கௌதம் சைதன்யாவுடைய பர்த்டே விலாக் தான் இது. ஸோ மே 21 தான் அவனுடைய பர்த்டே முடிஞ்சுது. ஸோ அதோடைய வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங்கே நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துவிட்டோம். அதெல்லாம் எடுக்க முடியலை. ஸோ மத்தியானத்துக்கு மேலே உள்ளது, ஆஃப்டர்நூனில் உள்ளது தான் நான் எடுக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கிறதா ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். ஸோ மார்னிங் வந்து இட்லி சாம்பார் அந்த மாதிரி தான் பண்ணி முடித்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா மத்தியானம் வந்து பன்னீர் பிரியாணி தான் நான் பிளான் பண்ணது. ஆனால் ப்ரெட் சாண்ட்விச் பண்ணிட்டேன், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஸோ அவங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பராக பன்னீர் சாண்ட்விச் பண்ணேன். அதோடய ரெசிபி நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், ஒரு 1.5 பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அதை வந்து சின்ன சின்னதாக நான் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் கிடைக்கும், சாப்பிட்ற நேரம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, இந்த ப்ரெட் சாண்ட்விச் கூட வச்சு சாப்பிடும்போது. ஸோ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து நான் இடிகளில் இடித்து வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிறது வரை இந்த மாதிரி வதக்கி விட்டு கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நான் காஷ்மீரி சில்லி போட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலருக்காக. காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு. அப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து குக்காகி கிடச்சிரும், நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 2 மினிட்ஸுக்கு அப்புறமா திறந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி அடுத்தது நம்ம இதில் பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீரை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் கிரேட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் இது பண்ணுறேன். ரொம்ப பெரிய க்யூப்ஸெல்லாம் நம்ம கட் பண்ண வேண்டாம், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ அது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். அதில் பட்டர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 ப்ரெட்டை அதுக்கு மேலே அப்படி வச்சுக்கிடும். 2 சைடும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடும் கொஞ்சம் ஒரு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம உள்ளே வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை அப்படியே இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ப்ரெட்டை எடுத்து அப்படியே மேலே இந்த மாதிரி மூடிக்கோங்க. 2 சைடும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வாரது வரை நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்களும் நானும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம். பர்த்டே பார்ட்டிக்கு என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சேமியா பாயசம், அப்புறம் வந்து மிக்சர் வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு, ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா கேக்கு, அப்புறம் சாக்லேட், இவ்வளோ தான் பிளான். ஸோ சேமியா பாயசம் பண்ணுறதுக்கு சேமியாலாம் எல்லாம் க்ரஷ் பண்ணி வச்சுட்டு நானும் என் பையனுமா சேர்ந்து தான் எல்லாம் இதுக்கு ஹெல்ப் பண்ணால் எனக்கு நல்லா. அதுக்கப்புறமா என்னோடய பெரிய பையன் வந்து பலூன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் வந்து குட்டி பசங்கள்லாம் வந்துட்டாங்க. இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா அவங்க எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பலூன்ஸ் எல்லாம் ஊதி தந்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஒரு செலிப்ரேஷன் மூடு வரணுன்னா இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க மனசும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், விளையாடுறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம். சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் கம்மி தான், இன்னும் நிறைய பசங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க, இல்லாட்டா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நாங்களும் பாயசம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சேமியா பாயசம் தான் செஞ்சுட்டு அப்புறமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6லேருந்து 6:30க்குள்ளே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆயிரும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றதுக்கு. ஸோ அதனால் அது வர டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிரும். பசங்களாம் தூங்குறதுக்கு அந்த தூக்கச்சிக்கிலே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு, நீ 6லேருந்து 6:30க்குள்ளே கட் பண்ணிடு அப்படின்னு. ஸோ எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு கிஃப்ட்டும் அவனுக்கு ஒரு நிறைய வந்துச்சு, நிறைய பசங்கள்லாம் கொண்டு கொடுத்தாங்க. அவனும் நல்லா ஹாப்பி ஆகிட்டான். இதோட இந்த நான் விலாகை முடிச்சுக்கிறேன்.
இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.